ஹாப்பி மேரிட் லைஃப் பவதானி. இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் ரிசப்ஷன். மேரேஜ் வந்து மயிலத்தில் நடந்தது, எங்களால் போக முடியல. ஸோ ரிசப்ஷன் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம். 2 months முன்னாடியே எனக்கு இன்விடேஷன் வச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஈகராக இருந்துச்சு, எப்போ வந்து மேரேஜ் வரும், ரிசப்ஷன் வரும், இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணலான்னு மைண்டுக்குள்ளே நிறைய ஓடும். நம்ம தான் 2 அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்கி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் ஏதாவது ஒன்று வந்துடும், படுத்துருவோம். சுகர் கொஞ்சம் அதிகமாக செஞ்சதுனால என்னால் எழும்பவே முடியல. ஃபாஸ்ட் 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடணுன்ட்டு இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போனோம். ஆனால் அங்கே போனோடனே செம்ம வைப்பாக இருந்துச்சு. நான் எப்போல்லாம் வந்து டிமோட்டிவேட் ஆகிறேன், மைனஸில் போகிறேன் அப்படின்னாலுமே என் ஃப்ரெண்டை இவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். கால் பண்ணி ஒரு 5 minutes பேசினனாலே நான் செம்ம பாசிட்டிவ் வைப் ஆகிடுவேன். அவங்க வந்து நமக்கு காசு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் கேட்கவும் மாட்டேன், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் ஆனால் நான் எப்போ மைனஸில் இருந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணேன்னா நான் ஆக்டிவ் ஆகிடுவேன். என்னோடய பாசிட்டிவ் வைபே வந்து என் ஃப்ரெண்டு செந்தில் தான். நான் இது ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். ஏன்னா எப்போல்லாம் நான் வந்து கஷ்டப்படுறேனோ நான் முருகர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அவர்கிட்டையும் சொல்லுவேன். அந்த ப்ராப்ளம் அவர் சொல்கிற 2-3 வேர்ட்லேயே எனக்கு அது சால்வ் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி. நல்லா போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் டைம் இருந்து ஃபன் பண்ணோம். பட் எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியாதனால நம்ம கண்ணு நம்மன்றுச்சு, வாயெல்லாம் துடிச்சிச்சு, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு. எல்லோரும் நீ அதை தொட்ட செத்த அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.